என்னோட அப்பா என்ஜினியர். இங்கதான் அவரு கெனல் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இது வேதா சிட்டிக்கும் வீனஸ் சிட்டிக்கும் இருக்கிற ஒரு ஷார்ட் கட் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல வேலை முடிஞ்சிடும்னு அப்பா சொன்னாரு. சிவா, உள்ள யாரும் போக கூடாது. குழந்தைங்க கண்டிப்பா போக கூடாதுன்னு சொன்னாங்க. டிக்கிங் பண்ணிட்டு இருக்கிறதால உள்ள கண்ணா அப்படின்னா மண்ணும் கல்லுமா கிடக்குது. சிவா, நீங்க வெளியே இருந்த பாருங்கப்பா, நாங்களே வெளியடா நிக்கிறோம். நான் வேணா எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கூப்பிடுறேன். சொல்லுப்பா. அப்பா, நாங்க கிணல் தோன்றத பார்த்ததே இல்ல. எங்களை அனுமதிச்சீங்கன்னா உள்ள வந்து பார்க்கலாமா ப்ளீஸ்? இல்லப்பா, இங்க நிறைய ஆபத்து இருக்கு. நீ உள்ள வரது அந்த அளவுக்குலாம் உனக்கு சேஃப் இல்லப்பா. யாரு டிக் பண்ணாதீங்க. நிலச்சரி வர மாதிரி தெரியுது. எதுவும் பண்ணாதீங்க. உடனே நிப்பாட்டுங்க. அது இந்த பக்கமா வந்துடாத. இங்க டனல் பிளாக் ஆயிருக்கு. சீலிங் எப்ப வேணாலும் உடஞ்சு கீழே விழலாம். ஆதி, நீ உள்ள வராத ஆதி. லட்டு சிங் சார், எங்க அப்பா உள்ள மாட்டிட்டு இருக்காரு. ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணுங்க. ஆதி கண்ணா, கவலைப்படாத. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். உங்க அப்பாவை நிச்சயமா வெளியில கொண்டு வந்துருவோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இங்க பாருங்க, இப்பவே மணி 10க்கு மேல ஆயிப்போச்சு. நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக்கங்க. எப்படியும் இவங்க எல்லாரும் ராத்திரி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ராத்திரி எல்லாம் இங்க எப்படியும் வேலை நடக்கத்தான் போகுது. அதனால நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போங்க. ஓகே, போங்க போங்க. முடியாது. எங்க அப்பாவை தனியா விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். அடி கண்ணா, லட்டு சிங் சொல்றது கரெக்டுப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்க அப்பாவையும் கூட இருக்கிறவங்களையும் கண்டிப்பா காப்பாற்றுவோம். ஆமா, போங்க போங்க, வீட்டுக்கு போங்க. நீங்க காலையில வாங்க. ராத்திரி எல்லாம் நான் இங்கதான் இருப்பேன். கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நிச்சயமா உங்க அப்பாவையும் மத்த எல்லாரையும் காப்பாத்திடலாம். ஆதி, நீ கவலைப்படாத. இந்த மலையோட ஊத்து தண்ணீரால இந்த இடத்துக்கு கீழே நிறைய நேச்சுரல் டனல்ஸ் உருவாகி இருக்கு. இதோ இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே தண்ணியால உருவான நேச்சுரல் டனல்ஸ். நம்ம மேல இருந்து அவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றதை விட கீழே தண்ணி வழியா போய் அவங்க எல்லாரையும் காப்பாத்த ட்ரை பண்றது நல்லதுன்னு தோணுது. இந்த தண்ணியால உருவாக்கப்பட்ட நேச்சுரல் டனல்ல நம்ம ஈஸியா ஆதியோட அப்பா கிட்ட போயிடலாம். ஒருவேளை நாமளே அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டா நம்மள யாரு காப்பாத்துவாங்க? உனக்கு கூட தெரியுமா, ஏலியன்ஸ் இந்த மாதிரி டனல்ல கூட இருக்குமா? கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குள்ள ஏலியன் இருந்தா என்ன பண்றது? யூடி, இந்த ஏலியன்ஸ் தவிர நீ வேற எதை பத்தி யோசிக்கவே மாட்டியா? சரி, ஒருவேளை அங்க பூதம் இருந்தா? எங்க அம்மா வேற இப்ப ஊருக்கு போயிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க ரொம்பவே பயந்துருவாங்க. இப்போதைக்கு நீ அவங்க கிட்ட எதையுமே சொல்லிடாத. நாளைக்கு உங்க அப்பாவை நம்ம காப்பாத்துறோம், சரியா? நீ கவலைப்படாத. விடியற வரைக்கும் வெயிட் பண்ண. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன வழி இங்கதான் எங்கேயோ இருக்கணும். அந்த வழியா தான் நம்ம எல்லாரும் ஆதியோட அப்பா கிட்ட போய் சேர போறோம். கவனமா பார்த்துட்டு வாங்க. சிவா, அங்க பாரு, அங்க ஒரு கிணல் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ஒருவேளை இதுதான் வழியோ என்னவோ.
இங்க நெட்வொர்க் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனா எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். எஸ். என்னையே இப்படி குறி வச்சு தாக்குறியே? நல்லா இருக்கா இது? நிறுத்து. ஹலோ லட்டு சிங் சார், நான் தான் சிவா பேசுறேன். யாரு? சிவாவா? ஆமா, இது என்னோட கேஜெட் தான். லட்டு சிங் சார், நாங்க மேல வழியை தேடி வந்துகிட்டு இருந்தோம். அப்ப வழி தவறி ஒரு கேவுக்குள்ள வந்து விழுந்துட்டோம். நீங்க சீக்கிரம் வாங்கல. கவலைப்படாத சிவா, கவலைப்படாத. நாங்க வந்துகிட்டே இருக்கோம். வாங்க தாத்தா, வாங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க? இப்போ நாமளும் வந்து இங்க மாட்டிக்கிட்டோம். நம்ம யாரு காப்பாத்துவா? அமைதியா இரு யூடி. இங்க இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும். பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. யூடி, பிரச்சனையில மாட்டும் போது மட்டும் எப்படி உனக்கு இப்படி எல்லாம் பசி எடுக்குது? ஏன்னா நான் ரொம்ப பயப்படும் போது எனக்கு ரொம்ப பசிக்கும். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நாங்க பேசுறது யாருக்காச்சும் கேக்குதா? ஏப்பா, இங்க என்ன பார்ட்டியா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா ஹலோ ஹலோன்னு சொல்லிக்கிட்டு எப்படி கத்தணும்? காப்பாத்துங்க! சாப்பாடு எதுவும் கிடைக்கல. சரி பரவாயில்ல, தண்ணியை குடிச்சு வயிற்று நிரப்பிக்கிறேன். தண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியான வழியை நான் உங்களுக்கு சொல்றேன். முட்டி போடுங்க, மூஞ்சிய தண்ணியில விட்டுருங்க. தண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாய்க்குள்ளேயே போயிடும். இந்த மாதிரி தண்ணி குடிக்க உன்னால மட்டும்தான் முடியும். காப்பாத்துங்க. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? காப்பாத்துங்க. ஆதி, நீ எங்க இருக்க? ஆதி, நீ எங்கப்பா இருக்க? எங்க இருக்கீங்க? ஆதி, நாங்க இங்க டனல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்ப்பா. அப்பா இருக்கிற டனல் இங்க எங்க இருக்குதுன்னே தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்கேயும் தண்ணி இருக்கிற இடம் இருக்கு, பாத்தீங்களா? இந்த தண்ணி நிச்சயமா அந்த டனல் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன்.
இந்த ரிவர் மட்டும் கரெக்டா அந்த கேவ் கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடும். இருங்க, நான் ஏதாவது பண்றேன். ஓகே, நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா சிவா. ஆல் தி பெஸ்ட். இதுல போறதுக்கு நிறைய வழி இருக்கே. நான் எந்த வழியா வந்தேன்னு கூட என்னால இப்ப ஞாபகம் வச்சுக்க முடியாது போல இருக்கு. சரி, வேற பக்கம் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். சிவா, உண்மையிலே நீ பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எங்களுக்காக நீ ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கப்பா. தேங்க்யூ சோ மச் சிவா. இட்ஸ் ஓகே அங்கிள். பிரச்சனையில இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து என் கூட நான் போற பக்கமே வாங்க சீக்கிரம். ஆனா கண்ணா, எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாதுப்பா. அட எனக்கும் நீச்சல் தெரியாது தங்கம். சரி, ஓகே, பரவாயில்ல, விடுங்க, நான் ஏதாவது பண்றேன். ஆதி, உங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். Thank you சிவா. ரேவா, நான் என்னோட சைக்கிளை இந்த இடத்துக்கு கூப்பிட போறேன். அதை வச்சுதான் இவங்களை கூட்டிட்டு வர போறேன். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த ஸ்பாட்ல இருந்து வர தண்ணி எல்லாமே ஒரு இடத்துல கம்பைன் ஆகிறத நான் பார்த்தேன். ஆனா எந்த வழியா வந்தாங்கிறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நான் வழியை கண்டுபிடிக்க ஏதாவது ட்ரை பண்ணேன். ஓகே சிவா. இன்னைக்கு நீ எங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். சீக்கிரம் போ. சிவா எங்க இருக்கான்னு டக்குனு கண்டுபிடி. கிடைச்சிட்டா சிவா, கிடைச்சிட்டா. பாத்தீங்களா சிவா? சிவா, இவ்வளவு சின்ன ஓட்டையில நீ எப்படிப்பா உள்ள போன? புரியலையே எனக்கு. தாத்தா, தாத்தா, அந்த பாம்பு போயிருச்சு. நீங்க பயப்படாதீங்க. முதல்ல இந்த விஷயத்தை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டனலுக்கு வர வழியா சிவாக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நான் போறேன். இங்க இருக்கிற வேற எடுத்து என் இடுப்புல கட்டுங்க. நல்லா மூச்சு இழுத்துட்டு நான் உள்ள போறேன். அங்க போய் நான் சிக்னல் காட்டினதும் வெளியே எழுதுருங்க.
நான் திரும்ப ட்ரை பண்றேன். வேணா எடி, நம்ம வேற ஏதாச்சும் யோசிக்கலாம். இதை எல்லாரும் டைட்டா புடிச்சுக்கோங்க. நல்லா மூச்சை இழுத்துக்கோங்க. நம்ம ஈஸியா அந்த இடத்துக்கு போயிடலாம். அது ரொம்ப தூரம்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன, சரியான டனல் எதுங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். நான் வந்த வழி எதுங்கிறத மறந்துட்டேன். என் பேக்ல ஏதாச்சும் கிடைச்சா அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், இதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்பா, ஆதி அப்பா. தேங்க்ஸ் சிவா, தேங்க்ஸ் a lot. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நோ தேங்க்ஸ், நோ சாரி. இங்க பாருங்க, இங்க இருந்து நம்ம இன்னும் முழுசா வெளியே போகல. லட்டு சிங் சார் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தா நல்லா இருக்கும். சிவா ஃப்ரெண்டுங்க சைக்கிள் எல்லாம் இங்கே தான் நிக்குது. அப்படின்னா சிவா கண்டிப்பா இங்கே தான் இருப்பான்னு அர்த்தம். ஆனா வந்து அவனை எங்கன்னு தேடுறது? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஹலோன்னு சொல்லாத. ஹெல்ப், 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 ஹெல்ப். எஸ், டாகி, டாகி. சிவா கிடைச்சிட்டா, சிவா கிடைச்சிட்டா. வாங்க லட்டு சிங் சார். சிவா, நான் உன்னை இப்பயே வெளியே கொண்டு வரேன் பாரு. டொரண்டிடு, பாறையே டொரண்டிடு, இயற்கையே வழிவிடு. தாத்தா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் பாடுறீங்க? வழிவிடு. வழிவிட்டது இயற்கையே. அற்புதம் தாத்தா, அற்புதம். எஸ் தாத்தா, தேங்க் யூ. சந்தோஷம், மன்னிச்சிருக்க தாத்தா. ஆனா இப்படி பாடலாக்கா எந்த மலையா இருந்தாலும் சுக்குனூராயிடும். சிவா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. இருந்தாலும் நீ ஆதியோட ஃப்ரெண்ட் ஆச்சு. சோ ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நோ தேங்க்ஸ், நோ சாரி. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்றதை இன்னைக்கு நீ எனக்கு தெளிவா காமிச்சிட்டப்பா. 3 cheers for Shiva. Hip hip hooray! Hip hip hooray!